கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவை நான். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்ப இந்த குருவினுடைய பார்வை உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கின்ற காரணத்தினால நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்ததுல தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. அதாவது இந்த குரு பயிற்சியிலே ரெண்டாவதாக எல்லா வகையிலுமே ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கிறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. தொழில் வாய்ப்புகள் நிறைய தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா மல்லிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டீ கடை, ஹோட்டல் கடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், இந்த தொழில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இரட்டிப்பு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற அபரிதமான லாபமும் ஒரு வளர்ச்சியும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் தொந்தரவுகளும் வீண் பலிகளும் மன உளைச்சலும் இந்த பெண்களுக்கு நிறைய உருவாக்கி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் மட்டும் உருவாக்கி கொடுக்குது, லாபம் வருது அப்படின்னா அனாவசியமான செலவு பண்ணாதீங்க. இந்த நேரத்துல எதிர்கால திட்டங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை எப்படி செயல்படுத்தணுன்றத திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அந்த பண சேமிப்பு இருக்கும், மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் ஆண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.